Good morning students, welcome to your social class. நம்ம பார்த்துட்டு இருந்த லெசன் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் நம்ம மொத்தம் 4 சிவிலைசேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண சிவிலைசேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா Egyptian civilization, then Mesopotamian civilization. ஸோ அந்த மெசபடோமியன் சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த டைனாஸ்டிஸ் பார்த்தோம். ஸோ அந்த 4 கிங்டம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஜென்ரலாக அந்த 4 கிங்டம்லேயும் அவங்களோட சொசைட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த மெசபடோமியன் பீப்புளோட ஃபுட் வந்து என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியான க்ராப்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் was the main occupation of the Mesopotamians. So they had developed irrigation system of ensuring the availability of water for agriculture and cultivated wheat, barley, onions, turnips, grapes, apples and dates. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களோட மெயினான ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. ஸோ அவங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெசபடோமியனில் யூப்ரட்ஸ் அண்ட் டைக்ரீஸ் அப்படின்ற இந்த 2 ரிவர் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது நிறையா இரிகேஷன் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீர் பாய்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து தேவைப்படும். ஸோ அந்த இரிகேஷன் ப்ராசஸ் மூலமாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இரிகேஷன் மூலமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ண க்ராப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பார்லி, ஸோ இது ஒரு வகையான க்ராப்பு, தென் ஆனியன்ஸ், தென் டர்னிப். ஸோ டர்னிப்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் இருக்கும் சரியா, அது, அண்ட் தென் கிரேப்ஸ், ஆப்பிள், டேட்ஸ், இது எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ். அண்ட் தென் தே டொமஸ்டிகேட்டட் கேட்டில், ஷீப் அண்ட் கோட்ஸ். ஃபிஷ் வாஸ் பார்ட் ஆஃப் தியர் டயட். ஓகேயா, அப்போ அவங்க கேட்டில் ரேரிங்கும் இருந்திருக்கு, அண்ட் தென் ஃபிஷ்ஷும் வந்து அவங்களோட டயட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ட்ரேட் வாஸ் an important economic activity of the Mesopotamian society. ஸோ ட்ரேட் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருக்குது. தென் traders assisted in the exchange of goods produced from the potters and artisans. ஸோ பாட்டர்ஸ் அப்படின்றவங்க பானை செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாட்டர்ஸ். தென் ஆர்டிசான்ஸ் அப்படின்றவங்க ஸோ நம்பர் ஆஃப் ஆர்ட் ஒர்க்கு அந்த சொசைட்டியில் பார்க்கக்கூடிய பீப்புள். ஸோ இவங்க 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து ட்ரேட், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒர்க் பார்க்குறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இவங்க செய்கிற ஒர்க்கு வந்து இவங்களோடது, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. தி ட்ரேடட் வித் சிரியா அண்ட் ஏஷியா மைனர் இன் த வெஸ்ட் அண்ட் இன் ஈரான் அண்ட் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் த ஈஸ்ட். ஸோ இது எல்லாமே அவங்க ட்ரேட் பண்ண கண்ட்ரிஸோட நேம்ஸு. தென் தி ட்ராவல்டு இன் ஷிப்ஸ் அக்ராஸ் த சீஸ் ஃபார் ட்ரேட். அப்போ அவங்க ட்ராவல் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா கப்பல்களில் வந்து செய்கிறாங்க. இதுக்காக அப்படின்னா அந்த கடல் தாண்டி தான் வந்து அவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸை போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த டிரான்ஸ்போர்ட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தென் தேர் temples acted as a banks and lent credit on their own account. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஜிகுரத் அப்படின்றது தான் அவங்களோட டெம்பிள். ஸோ இது வந்து ஸ்டோர் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க அந்த டெம்பிள்ஸில் தான் வந்து அது வந்து என்னவாகவும் இருந்திருக்கு அப்படின்னா பேங்க்காகவும், அண்ட் தென் லெண்ட் கிரெடிட் ஆன் தியர் ஓன் அக்கௌண்ட். ஓகேயா, அதாவது அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க் பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்லேருந்தே அதாவது லோன் மாதிரி, ஸோ அவங்களோட ஒர்க்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபண்டு மாதிரி வந்து கொடுக்க செஞ்சாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்காகவும் இருந்திருக்கு. இந்த Mesopotamian documents have references to loan and repayment with or without interest. ஸோ இதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டாகவே எவிடன்ஸ் வச்சுருந்துருக்காங்க. பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுப்பாங்க, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மெசபடோமியன்ஸ் வந்து இந்த மாதிரி
பேங்க் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. வித் இன்ட்ரெஸ்டோடையும் வாங்கியிருக்காங்க, வித்தவுட் இன்ட்ரெஸ்டோடையும் வாங்கியிருக்காங்க. ஸோ பெர்ஹாப்ஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் written எவிடன்ஸ் ஆஃப் சார்ஜிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed மணி. ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ரிட்டன் மணி, அதாவது borrowed மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து எவிடன்ஸாகவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிஸ் அண்ட் டவுன் பிளானிங். ஸோ நம்ம ஏற்கனவே ஜென்ரலாக பார்த்துருக்கோம். ஸோ சிட்டிஸு டவுன் பிளானிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஸோ த மெசபடோமியன் சிட்டிஸ் ஃபீச்சர்டு மட் ஆர் பேக்கடு பிரிக் வால்ஸ் வித் கேட்ஸ். ஸோ மெசபடோமியனோட சிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் மட், அதாவது மண்ணில் செஞ்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா பேக்கடு பிரிக்ஸ், ஸோ சுட்ட செங்கல்னால் செஞ்சுருக்காங்க, வித் கேட்ஸ். ஸோ கேட்டு வச்சு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி இருந்திருக்கு. தென் சம் பீப்புள் லிவ்டு இன் reed huts outside the cities. ஸோ ரீட் ஹவுஸ் அப்படின்றது வந்து குடிசை வீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குடிசை வீடுகளில் வந்து அந்த சிட்டிஸ்க்கு அவுட் சைடில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அண்ட் தென் த ஜிகுரத் வேர் அட் த சிட்டி சென்டர் ஆன் த பிளாட்ஃபார்ம் அண்ட் அப்பியர்ட் லைக் ஸ்டீப் பிரமிட்ஸ். ஸோ இந்த ஜிகுரத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி நம்ம பிரமிட்ஸ் பார்க்கும்போது வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒன் பை ஸ்டெப்ஸ் ப்ராசஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த ஜிகுரத் அப்படின்ற டெம்பிளுமே அதே ப்ராசஸில் இருந்திருக்கு. வித் ஸ்டேர் கேசஸ் லீடிங் டு த டாப். ஸோ அப்படி சின்னதுலேருந்து அப்படி டாப் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். தென் அரௌண்ட் திஸ் டெம்பிள் வேர் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் செரிமோனியல் courtyards, then shrines, then burial chambers for the priest and priestesses, then ceremonial banquet halls, and then along with the workshops, granaries, storehouses and administrative buildings. ஸோ இது எல்லாமே ஜிகுரத்துக்கு அவுட் சைடில், அதாவது சரௌண்டிங்கில் இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு their religion. So the Sumerians religion was polytheistic. ஸோ மோனோ அப்படின்னா ஒரு கடவுள் அப்படின்றது வந்து மோனோதிசம். பாலித்திஸ்டிக், பாலி அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் காட்ஸ் வந்து அவங்க ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ தே ஒர்ஷிப்டு செவரல் காட் அண்ட் காடஸஸ். ஸோ காட் மீன்ஸ் ஆண் கடவுள், காடஸஸ் மீன் பெண் கடவுள். ஸோ த சுமேரியன்ஸ் ப்ரேடு டு என்னில் த காட் ஆஃப் ஸ்கை அண்ட் விண்ட். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு வர்ஷிப் பண்ண காடோட பேர் என்ன அப்படின்னா என்லில். ஸோ அந்த என்லில் அப்படின்றது எதுக்கான கடவுள் அப்படின்னா காட் ஆஃப் ஸ்கை அண்ட் விண்டு. ஓகேயா. ஸோ விண்டுக்கும் ஸ்கைக்கும் கடவுளாக தான் இவங்க வந்து இந்த என்லில் வந்து வழிபடுறாங்க. தென் த சிட்டி ஆஃப் நிப்பூர் வாஸ் சென்டர் ஆஃப் என்லில்ஸ் வர்ஷிப். ஸோ சிட்டி ஸ்டேட்ஸில் என்லில் அப்படின்ற அந்த காடுக்கு நிப்பூர் அப்படின்ற இடத்துல தான் டெம்பிள் வந்து வச்சுருந்துருக்காங்க. சரியா. ஸோ அந்த ஜிகுரத். ஸோ நில்லில் வாஸ் த சுமேரியன் காடஸஸ் ஆஃப் கிரெயின். ஸோ அது வந்து என்லில், இது வந்து நின்லில். ஸோ நின்லில் அப்படின்றது வந்து ஒரு காடஸஸ், அதாவது பெண் கடவுள். ஸோ இந்த கடவுள் எதுக்கான கடவுள் அப்படின்னா காடஸஸ் ஆஃப் அ கிரெயின். ஓகேயா. ஸோ க்ராப்ஸ்க்கான ஒரு கடவுளாக தான் இவங்களை வழிபட்டிருக்காங்க. அண்ட் தென் த பாபிலோனியன்ஸ் வர்ஷிப்டு மர்து அண்ட் அசூர் வாஸ் த சுப்ரீம் காட் ஆஃப் த அசிரியன்ஸ். ஸோ இதுவுமே வந்து காடோட நேம் தான், மர்தூக் அண்ட் தென் அசூர் அப்படின்றது. இவங்க பாபிலோன்ஸ் என்னென்னு பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து அசிரியன்ஸோட சுப்ரீம் காடு, இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்த கடவுள்கள் அப்படின்ற மாதிரி இவங்களோட தாட் இருந்துச்சு. தென் இஸ்தார் வாஸ் காடஸஸ் ஆஃப் லவ் அண்ட் ஃபர்டிலிட்டி. ஸோ இஸ்தார் அப்படின்றத வந்து காடஸஸ், அதாவது பெண் கடவுள். எதுக்கான பெண் கடவுள் அப்படின்னா அன்புக்கும் வளமைக்கும், அதாவது செழுமையாக இருக்கணும், அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஒர்க் வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த கடவுளை வழிபட்டாங்க. ஓகேயா. அண்ட் தென் த டயாமாத், த காட் ஆஃப் த சீஸ் அண்ட் சோர்ஸ். ஸோ இந்த தயாமாத் அப்படின்றத வந்து கடலுக்கான கடவுள்.
அதற்கான கடவுளாகவும், அண்ட் தென் சோஸ் அப்படின்றது வந்து குழப்பம். ஸோ குழப்பம் அண்ட் தென் சின் அப்படின்றது பாவம். ஸோ இந்த 3க்கான கடவுளாகவும் தான் அந்த கடவுளை வழிபட்டாங்க. அண்ட் தென் 3 காட். தென் த கிங்ஸ் were seen as representatives of gods on earth. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்றவங்க வந்து கடவுளோட தூதுவராக தான் இவங்களை வந்து நினச்சாங்க. கிங் வந்து கடவுளோட தூதுவர் அப்படின்றது இவங்களோட தாட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் த மெசபடோமியன்ஸ் டெவலப்ட் a rich collection of myths and legends. ஸோ மித்ஸ் அப்படின்றது வந்து அதாவது புராண கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்தமாதிரி புராணங்களையும் இவங்க இதெல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் தீஸ் இஸ் த எபிக் ஆஃப் கில்காமேஷ். கில்காமேஷ் அப்படின்றது வந்து அதாவது அந்த மெசபடோமியனோட ஒரு எபிக், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் ரிட்டன் இன் த க்யூனிஃபார்ம் டெக்ஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி க்யூனிஃபார்ம் ஃபார்மேட்டில் தான் இந்த டெக்ஸ்ட்டை அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் தென் இட் கண்டைன்ஸ் எ லெஜண்ட் ஆஃப் த ஃப்ளட் அண்ட் ஹிஸ் சிமிலாரிட்டிஸ் வித் த அக்கவுண்ட் ஆஃப் Noah's Ark mentioned in the Bible and other myths in the Hindu Puranas. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்து புராணாஸ்குரிய விஷயங்களும் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட்ரிக் ஒர்க்கு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த எபிக் ஆஃப் கில்காமேஷ். ஸோ இதுதான் வந்து அவங்க கலெக்ட் பண்ண எபிக் ஒர்க்கு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு த ஹம்மராபிஸ் லா கோட். ஸோ த ஹம்மராபி கோட் இஸ் an important legal document that specifies the laws related to various crimes. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹம்மராபி கோட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சட்டங்கள் அப்படின்ற ஒன்றதை முழுமையாக கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னோம். ஸோ லீகல் டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணது இவரோட பீரியடில் தான். ஸோ இது வந்து ஹம்மராபி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் வேரியஸ் க்ரைம்ஸ். ஸோ எப்படிப்பட்ட க்ரைமாக இருந்தாலும் அதுக்கு இந்த கோட் ஆஃப் லாவில் அதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்கும். அண்ட் தென் இட் ஹேஸ் 282 provisions specifying cases related to family rights, trade, slavery, taxes and wages. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியர்லி 282 ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் கவர்ட் ஆன் அ ஸ்டோன் which portrays Hammurabi as receiving the coat from the sun god Samas. ஸோ சாமாஸ் அப்படின்ற அந்த சன் காட் கிட்ட இருந்து இவர் இந்த கோட் ஆஃப் லாவை வாங்கினார் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இட் வாஸ் a compilation of old laws based on retributive principles. ஸோ retributive principles அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரகண்ட்டான ஆக்டிவிட்டியாக, ஒரு சரியான தீர்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களோட சட்டங்களில். ஸோ அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, an eye for an eye and a tooth for a tooth form of justice is used in the Hammurabi code. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஐ ஃபார் an ஐ அண்ட் டூத் ஃபார் அன் டூத் அப்படின்றது வந்து கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதே தீங்கு திரும்ப அவங்களுக்கு செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான தண்டனைகள் தான் வந்து ஹம்மராபி கோட் ஆஃப் லாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர் ரைட்டிங் சிஸ்டம், அதாவது இந்த மெசபடோமியனோட ரைட்டிங் சிஸ்டம் வந்து யூனிஃபார்ம் ரைட்டிங் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் டேப்லெட். ஸோ க்ளே பிளேட்டில் தான் எழுதுவாங்க சொன்னேன். ஸோ அதான். So cuneiform, the Sumerian writing system. Cuneiform is the Sumerian writing system. So the shape of the letter, it is in the form of wedge and hence it is called cuneiform. So evolving around 3000 BC
It is one of the earliest script of the world. ஸோ earliest script தான் இருந்திருக்கு இந்த வேர்ல்டு லெவல்லையே. ஸோ இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் வெஜ் ஷேப்பில் வந்து இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஒன் ஆஃப் த earliest script of the world. ஸோ பிகினிங்லேயே இருந்த ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் இருந்த ஸ்கிரிப்ட்னே நம்ம அதை சொல்லலாம். தென் they used the script for commercial transaction and writing letters and stories. ஸோ அப்போது இந்த யூனிஃபார்ம் ரைட்டிங் அந்த மெத்தடை வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த clave tablet contain loads of informations Sumerian civilization. ஸோ அப்போ அந்த clay tablets மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி அங்கே கிடைச்ச எவிடன்சஸ் மூலமாக நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரிய வருது. நெக்ஸ்ட்டு their art. So the Mesopotamian art included sculptures in stone and clay. ஸோ இந்த யூனிஃபார்ம் ரைட்டிங்கில் அது வந்து அவங்களோட ஒரு ரிட்டன் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அவங்களோட ஒரு ஆர்ட் வகையில் தான் சேரும். சரியா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆர்ட்டாக இருந்திருக்கு. And then a few paintings and sculptures from the Mesopotamian times have survived today. So the Mesopotamian sculptures portray animals such as goats, rams, bulls and lions. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து இருந்திருக்கு. And then some mythological figures like lions and bulls with a human head have also been found in their art. ஸோ மித்தலாஜிக்கல், ஸோ நம்ம கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸும் வந்து அதில் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அதாவது பாடி வந்து லைனோட தான் இருக்கும், ஹெட்டு வந்து ஹியூமனோட தான் இருக்கும். இல்லை அப்படின்னா பாடி வந்து எருதுகளோட தான் இருக்கும், ஹெட்டு வந்து ஹியூமனோட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபிகர்ஸ் வந்து அவங்களோட ஆர்ட் ஒர்க்கில் இருந்திருக்கு. அண்ட் தென் மேசிவ் ஸ்கல்ப்சர்ஸ் were created at the time of the Assyrians and the Babylonian empires. ஸோ நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இவங்களோட பீரியடில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்கல்ப்சர், அதாவது clay tablet சொல்லுவாங்களே அது. ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம எழுதுவோம், அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது எவ்வளோ டெபிட் இருக்குது, எவ்வளோ க்ரெடிட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ அதை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த clay tablet இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து வித் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஷீப் அண்ட் கோட்ஸ் ஃப்ரம் டெல்லோ, அதாவது சதனியில் இருக்கக்கூடிய டெல்லோக்கு இவங்களோட அப்படின்ற பிளேஸில் இவங்களோட அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஷீப் அண்ட் கோட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு clay tabletல எழுதியிருக்காங்க. அந்த டேப்லெட் தான் இது, அதாவது எவ்வளோ ஷீப் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டு. ஸோ எப்படி வந்து அவங்க ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. ரைட்டிங் சிஸ்டம் begins to emerge in Sumeria in the later part of 4th millennium BC. And then hieroglyphic, the Egyptian system of writing, developed in the early 3rd millennium BC. The Harappans also had a system of writing around the same time. And then ஸோ அது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டில் ஸோ எப்படி வந்து இந்த அதாவது ரிட்டன் ஃபார்மேட்டில், ஸோ அதாவது பிகினிங்கில் வந்து அந்த குரங்கா இருக்கிறது வந்து அவன் மனுஷன் வந்து பேசவே மாட்டாங்க, சின்ன சின்ன சவுண்ட்ஸு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா செய்கை மொழியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியே டெவலப் ஆச்சு. ஸோ லாங்குவேஜ் ஓரியன்டாக தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத அந்த 4 சிவிலைசேஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து இந்த சுமேரியன்ஸ், அதுக்கப்புறம் எஜிப்ஷியன், அப்புறம் நம்மளோட இண்டஸ் சிவிலைசேஷன், அண்ட் தென் Chinese civilization. So the Chinese civilization to develop their writing system from the very early period. ஸோ இப்போ அவங்களும் இந்த சிஸ்டம், அதாவது ரைட்டிங் சிஸ்டம், அந்த ஸ்கிரிப்டோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எப்படி வந்து ஸ்கிரிப்டு வந்து மாறுச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினிங்கில், அதாவது அதை ஸ்டார்ட் பண்ணும்போது
அந்த மாதிரியே இருக்காது, அந்த லெட்டர்ஸ் எதுவுமே அந்த மாதிரியே இருக்காது. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். அப்போ பிகினிங்கில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்ச் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி வந்து அவங்களோட லெட்டர்ஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றது, அதாவது பிக்சோகிராஃபிக்கில் இருந்தது எப்படி வந்து அதோடய சிம்பிளாக வந்து மாறுச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த பிக்சர் இருக்கும். ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ மேலே உள்ளது அந்த சீஷன்ஸ். நெக்ஸ்ட்டு சயின்ஸு. ஸோ த மெசபடோமியன்ஸ் excelled in the mathematics, astronomy and medicine. ஸோ இதிலெல்லாம் அவங்க வெல் versed-ஆ இருந்திருக்காங்க. Then they developed the concept of multiplication, division and cubic equation. ஸோ இதெல்லாம் மேக்ஸில் வரக்கூடிய ஃபார்மேட்ஸு. ஸோ இதை அவங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் the numerical system based on the 60 was conceived by them. ஸோ 60 அப்படின்ற அந்த நியூமெரிக்கல் சிஸ்டம் வந்து உங்களோட மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதாவது they were the ones to formulate the 60-minute hours, the 24 hours day and the 360 circle. அப்போ அந்த 60 அப்படின்ற கான்செப்டை இவங்க தான் இப்போ வந்து 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸு, 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ அதை கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் தான் சரியா. அண்ட் தென் the Sumerian calendar had had 7 days in a week. ஸோ இவங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்கு வந்து 7 டேஸாக வந்து இருக்குது. அண்ட் தென் the numerical system had place values. ஸோ நியூமெரிக்கல் சிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் they created the water clock and the lunar calendar based on the movement of the moon. ஸோ மூன், அதாவது மூணை அப்படி அதோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு தான் இவங்க அந்த லூனார் கேலண்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, வாட்டர் கிளாக்கையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தென் they developed methods for measuring areas and solids. And then they developed advanced weight and measurement system. இதெல்லாமே சயின்ஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் they introduced the 12-month calendar system based on lunar months. ஸோ அப்போ அந்த லூனார் கேலண்டர் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி 1 இயருக்கு 12 months அப்படின்றத கொண்டு வராங்க. தேர் ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு க்ரீக் அஸ்ட்ரானமி. ஸோ இவங்களோட அந்த ஐடியா வந்து க்ரீக் அஸ்ட்ரானமியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் தே ஹேட் டெவலப்ட் a medicinal system as well. ஸோ மெடிசன் சிஸ்டமும் இவங்களோட இதில் இருந்துச்சு. A text called the Diagnostic Handbook dated to the 11th century BC. Babylonian list symptoms and prognosis. இது அவங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்றதையும் இது வந்து மென்ஷன் பண்ணுது. அண்ட் தென் திஸ் இண்டிகேட்ஸ் their scientific understanding of herbs and minerals. ஸோ அவங்களோட சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் எந்தளவுக்கு இருந்திருக்கு ஹெர்புலையும் மினரல்ஸ்லையும் அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த மெசபடோமியன் சிவிலைசேஷன். ஸோ த இன்வென்ஷன் ஆஃப் த பாட்டர்ஸ் வீல் இஸ் கிரியேட்டட் டு த சுமேரியன்ஸ். ஸோ சுமேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஓவரால் அவங்களோட பங்களிப்பு வேர்ல்டு லெவலில் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது பாட்டர்ஸ் வீல், அதாவது பானை செய்கிறதுக்கு வீல் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஸோ அதை க்ரியேட் பண்ணதில் வந்து இவங்களோட ஒர்க் வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் they developed the calendar of 360 days and divided a circle into 360 units. ஸோ நீங்கள் வந்து ப்ரொடெக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரொடெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 180 வரைக்கும் இருக்கும். ஸோ 180 + 180 360. ஸோ இந்த சிஸ்டம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. தென் த யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் தேர் கான்ட்ரிபியூஷன். ஸோ யூனிஃபார்ம் சிஸ்டமில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த ஹமுராபி லா கோட் வாஸ் அனதர் லெகசி ஆஃப் த மெசபடோமியன். ஸோ அவங்களோட இன்னொரு கான்ட்ரிபியூஷனில் ஹமுராபி கோட் ஆஃப் லாவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே அபவுட் மெசபடோமியன்
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சைனீஸ் இங்கிலீஷ் பார்க்கலாம். தேங்க்யூ.